வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை 1ஆம் தேதி. இந்த கார்த்திகை 1ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆன்மா ஆகப்பட்டது இறைவனை நோக்கி தவம் செய்யும் மாதம் இந்த கார்த்திகை மாதம். இந்த மாதத்தில் உங்களுடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய தேவதைகளுக்கும் உங்களுடைய குலதெய்வத்திற்கும் நீங்கள் வந்து ஒரு பிரார்த்தனை செய்யணும், ஒரு தீபம் போடணும். அப்போ இந்த கார்த்திகை 30 முதல் உங்களுக்கு எப்படிப்பட்ட தீபம் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயமெல்லாம் இந்த பஞ்சபக்ஷி சாஸ்திரத்தில் உண்டு. இப்போ நீங்கள் வந்து உதாரணத்திற்கு மேசராசின்னு வச்சுக்கோங்க, மேசராசி அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சுக்கோங்க. அப்போது இந்த மேசராசி அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வள்ளூரை பற்றி வரும். அப்போ வள்ளூருக்கு உண்டான விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து எந்த தெய்வத்துக்கு எப்படி ஒரு தீபம் போடுவது அப்படி, இது வந்து உதாரணம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த யூடியூப்பில் வந்து நான் வந்து பஞ்சபக்ஷி ரகசியங்களை நான் வெளியில் தர முடியாது. அதனால் நான் இந்த மாதம் ஃபுல்லாக நான் என்ன சொல்கிறேன்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்த பதிவில் இந்த மேசராசிக்கு எப்படி தீபம்